இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரத் சந்திரா அவருடைய கெஸ்ட் ஹவுஸ்ல தனியா இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணு அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கா மயிலாட். மிஸ்டர் சரத் சந்திரா கிட்ட இருக்கிற சொத்துக்காக அவரை நல்லா நம்ப வச்சு இந்த பொண்ணு ஏமாத்திருக்கான். அதனால ஐபிசி செக்ஷன் 415 படி செக்ஷன் 19 செக்ஷன் 307 பிரகாரம் இந்த பூமிக்கு கடுமையான தண்டனை கொடுக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். ஸ்டாப் இட். அதை வச்சு மறுபடியும் அவரை குத்த நினைச்சேன்னா அப்புறம் நான் உன்னை ஷூட் பண்ணிடுவேன். இதுதான் சார் நான் பார்த்தேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நன்றி சார். நீங்க போலாம். நான் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி கடைசியா நீ ஏதாவது சொல்ல விரும்புறியாமா? அப்பாவை நான் கொல்லணும்னு நினைக்கல ஜட்ஜையா. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. இவ்வளவு நேரமா எந்த ஆர்குமெண்ட் தானமா நடந்தது? ஆனா எல்லா சாட்சிகளும் உனக்கு எதிராக தான் இருக்கு. உன்கிட்ட சாட்சி ஏதாவது இருந்தா அதை காட்டி கன்ஸ்ட்ரக்டிவா பேசுமா? சொத்துக்காக தான் நான் அந்த வீட்டுக்கு போய் அதை அடையறதுக்காக அவரை கொல்ல நினைச்சேன்னு தானே என் மேல பழி சுமத்திருக்காங்க. ஆமா. அதுக்காக நான் எதுக்கு கொல்ல நினைக்கணும்? ரெண்டு பேரும் என்னைக்காவது ஒரு நாள் ஒண்ணு சேருவாங்க. நானும் ககனும் என்னைக்காவது ஒரு நாள் சேருவோன்னு ஒரு ஆசையில தான் இந்த உண்மைய சொல்லாம மறைச்சேன் ஜட்ஜையா. சாரதா, அந்த பொண்ணுக்கு யாராவது தண்ணி கொடுங்க. அந்த பொண்ணு சோபா சந்திராவோட பொண்ணா இருந்தா அந்த மொத்த சொத்துமே அவங்களோட தானங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க அப்பாவை மர்டர் செய்ய வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன இருக்கு? கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிறாங்கன்னு சொல்றீங்களே தவிர 100 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் பரவாயில்ல, ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தானே நம்ம இந்திய தண்டனை சட்டம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. சாரி மை லார்ட். சரி, உட்காருங்க. பூமி சொன்ன வார்த்தைகளை தற்காலிகமா இந்த கோர்ட் ஏத்துக்கிட்டு டிஎன்ஏ டெஸ்டுக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. என்னடி வெயில்ல வெளியில வந்துட்டோமேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷப்படு. இதெல்லாம் ரொம்ப நேரம் நீடிக்காது. என் மாமாவை கொல்ற யோசனை உனக்கு வந்ததை நினைச்சு அந்த உறுத்தலோட தாண்டி கண்டிப்பா நீ சாக போற. அந்த சாவு ரொம்ப தூரத்துல இல்ல. நாளைக்கு விடியறதுக்குள்ள
உன் பொழப்பு காணாம போகல. என் பேர் அபூர்வா இல்லடி. என் அப்பாவை என்னால கொல்ல முடியாதுன்னு உனக்கு தெரிஞ்சும் நீ எதுக்காக இப்படி ஆடுறேன்னு எனக்கு எதுவுமே புரியல. வாய மூடுறி. என்னடி ரொம்ப வலிக்குதா? நான் என் மாமாவை நீ கொல்ல முயற்சி பண்ணன்னு தெரிஞ்சதுல இருந்து எனக்கு வலிக்குதுடி. எங்க வலிக்குது? நீ செத்தாதான் இந்த வலி ஆறும். ஜெயிலே இருந்திருந்தா உயிரோடு இருந்திருப்ப. But now there is no chance. நிஜமாவே நான் என் அப்பாவோட பொண்ணுதான். உங்க மருமக. ஆமா மீரா, பூமி சொல்றது உண்மை. இவ சோபச்சந்திராவோட பொண்ணு. அந்த விஷயம் எனக்கு தெரியும். ஓஹோ, ரொம்ப நாளாவே என் அண்ணனோட சேர்த்து உங்களையும் இந்த பூமி மாய வலையில வீழ்த்திட்டான்னு சொல்ல வரீங்களா? ஐயோ ஐயோ, நல்லவங்கிற பேர்ல இப்படி கேடு கெட்ட புத்தியோட இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் சொல்றது கேளு மீரா. நீங்க சும்மா இருக்கீங்களா? முதல்ல இவளுடைய மாய வலையில இருந்து நீங்க வெளியில வாங்க. இல்லனா என் அண்ணனுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உங்களுக்கும் ஏற்படும். வாங்க மீரா, அட இரு மீரா, வாங்க. கொஞ்சம் யோசிச்சு வாங்க, பாரு. சொல்றேன்ல. மீரா, வாங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. பூமி, நீ நிஜமாவே மாமாவோட பொண்ணா? என்ன சரி, நீங்களும் நான் சொல்றத நம்ப மாட்டீங்களா? அப்படின்னா என்ன, நீங்களும் என்ன திட்டிட்டு போகதான் வந்தீங்களா? அப்பாவை நான் தான் கொல்ல நினைச்சேன்னு நீங்களும் என்ன தப்பாதான் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? இல்ல பூமி, இல்ல. இந்த உலகத்துல யார் உன்னை நம்பலனாலும் நான் உன்னை நம்புறேன். டேய் சரி, ஓ, என் அண்ணனை கொல்லணும்னு நினைச்ச இந்த குற்றவாளி கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? அது இல்லம்மா, ஒரு வாட்டி நான் வாய் மூடுறா. பூமி அங்க இருக்காடா? இதுக்கு முன்னாடி நம்ம நினைச்ச மாதிரி பூமி இப்போ நம்ம பூமி இல்ல, அந்த சரத்சந்திராவோட பொண்ணு.